ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருப்பி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அதில் 11வது வசனத்தை நம்ம அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் குழந்தையா இருந்தப்போ குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், குழந்தைய போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன்னு சொல்கிறார். ஆமென். ஆமாம். நம்ம சின்னதாக இருந்தப்போ செவுத்தெல்லாம் நோண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ என்ன ஆகிட்டோம், கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டோம். அதனால இப்போது நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் செய்கிறதில்ல. அதே போல் தான் பவுல் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்தப்போ நான் குழந்தையா இருந்தேன். அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை. நான் அப்போ பேசின மாதிரி இப்போ கிறிஸ்துவுக்குள்ளார பேசுறதில்ல. நான் அப்போ நடந்துக்கிட்ட மாதிரி இப்போ நடந்துக்கிறது இல்லை. நான் அப்போ பேசின மாதிரி இப்போ பேசுறது கிடையாது. என்ன கர்த்தர் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவனாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறார். ஆமென். இதை தான் நம்ம 3 வாரமாக கேட்டுருக்குறோம் இல்லைங்களா? ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை. ஆமென். சரி, இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த 3 வாரத்தில் அந்த குழந்தைத்தன்மை உங்களை விட்டு நீங்கியிருக்கா? இந்த 3 வாரத்தில் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரு. அந்த குழந்தை தன்மை உங்களை விட்டு நீங்கியிருக்கா? குழந்தையா இருந்தீங்கள்ல, கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தையா இருந்தீங்களே, நீங்கள் வந்தப்போ இருந்த மாதிரியே இருந்தீங்களே, அதெல்லாம் மாறி இருக்கா உங்களுக்குள்ளார? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் குழந்தை கிடையாது, நான் குழந்தை கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம இப்போது அதே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 2வது அதிகாரத்தில் நாம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 2:7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். நம்ம போன வாரம் கூட கொஞ்சம் இதை தியானிச்சோம் இல்லைங்களா? கர்த்தர் எங்களை மாதிரி ஊழியக்காரங்களை எதற்கு பிரசங்கிக்க வைக்கிறார் என்பதை பவுல் சொல்கிறாருங்க. எதுக்காக பிரசங்கம் அப்படின்னா, எதற்காக பிரசங்கம் அப்படின்னா, அவர் சொல்கிறார், நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது உங்கள் எல்லாத்தையும் அப்படியே மதிமயக்கி மூல செலவை பண்ணி உங்களை அப்படியே எங்கள் பக்கமாக திருப்பி இங்கே கூட்டத்தை கூட்டணுங்கிறது கிடையாது எங்கள் நோக்கம். அல்லேலூயா. எங்களுடைய நோக்கம் கூட்டம் கூட்டுறது கிடையாது. எங்களுடைய நோக்கம் மூல செலவை பண்ணுறது கிடையாது. எங்கள் நோக்கம் உங்களை மதிமயக்கிறது கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவரை அறிந்து கொள்வது தான் தேவனுடைய திட்டம். ஆமென். போன வாரம் நம்ம தியானிச்சு இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்தை மனுஷனுக்காக தேவன் படைச்சு அதை தேவன் மனுஷன்கிட்ட கொடுத்து அதில் என்ன சொல்லியிருந்தாருனாக்க, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? அப்போ அங்கே தேவ திட்டம் வெளிப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் புசிக்கலாம்ப்பா, ஆனால் நீ இதை மட்டும் புசிக்காதன்னு சொல்லிட்டு ஜீவ விருட்ச கனியை கூட நீ புசிக்கலான்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவ விருட்ச கனியை நாம் புசிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். இப்போ அந்த தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது என்னன்னா, ஜீவ விருட்ச கனி என்பது இயேசு கிறிஸ்துங்க. இதெல்லாம் நம்ம போன வாரம் தியானிச்சது. இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்து, இயேசு கிறிஸ்துவை ருசி பார்ப்பதுனால ஒரு டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட்டை ருசி பார்க்கறதுனால ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அறிவை நீங்களும் நானும் அடையணும் என்பது தான் தேவனுடைய திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த தேவனை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோமே தவிர உங்களை மதிமயக்கணும்னு செய்யலை.
உங்களை மூல செலவை பண்ணணும்னு நாங்கள் இதெல்லாம் போதிக்கல. நாங்கள் பிரசங்கிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னாக்க, நாங்கள் பிரசங்கிக்கிறதுக்கான நோக்கம் தேவன் ஆதியில் எதை திட்டம் வைத்தாரோ அந்த திட்டம், ஜீவ விருட்ச கனியாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு அவர் திட்டம் வச்சுருந்தார்ல, அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோங்கிறார். ஏதோ சாதுரிய வார்த்தைகளை பேசி மூலச்செலவை பண்ணி அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் சேர்த்துடணும், அது இல்லை நோக்கம். ஆமென். உங்களுக்கு கடனை பற்றி நல்லா தெரியும் தானேங்க. கடன் எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், அதை பற்றி இங்கே சொல்லி தரணுங்களா? அதை பற்றி இங்கே சொல்லி தரோமா? அதை பற்றி இங்கே சொல்லி தரதே கிடையாது. எப்படி சண்டை போடணும்னு நீங்கள் சொல்லித்தரோமா? ஒரு நாள் இப்படி ஒரு பிரசங்கம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி சண்டை போடணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் இங்கே சொல்கிறோன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி சண்டை போடணும்னு சர்ச்சில் போதிக்கிறோம், எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. சபையில் அதை பற்றி பிரசங்கிக்கிறது கிடையாது. சபையில் எதை பற்றி பிரசங்கிக்கிறோம்னா இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறோம். இயேசுவை பற்றின பிரசங்கம், இயேசுவை பற்றிய செய்தி உங்களுக்கு அவரை குறித்த அறிவை கொடுக்குது. இது எதனாலனாக்க தேவனுடைய திட்டம். அதனால தான் சபையில் இயேசுவை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். நம்முடைய மகிமைக்காகனா, இப்போ ஆதியில் தேவன் இருந்தார் இல்லைங்களா, யாருமே இல்லாதப்ப தேவன் இருந்தாரே, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக இருந்தாங்களே, அவங்க 3 பேரும் யாருமே இல்லாதப்ப என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நம்முடைய மகிமைக்காக சில திட்டங்களை அங்கே பேசிக்கிட்டாங்க. நாம் நல்லா இருக்கணும், நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாம் அவரில் அன்பு கூறணும், நாம் ஆண்டு கொள்ளணும், நாம் ஜீவ விருட்ச கனியை புசிக்கணும் இப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆதியில் யாருமே இல்லாத சமயத்தில் ரகசியமாக ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த மகிமைக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற திட்டங்களை நாங்கள் இங்கே பிரசங்கிக்கிறோங்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணுங்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கை அழகாகும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் பிரசங்கிக்கிறோம்னு சொல்கிறாருங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இப்போ 8ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த வெளிப்பாடு இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள்ல யாருக்கும் கிடையாதுங்கிறார். இந்த வெளிப்பாடு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்றோம் பார்த்தீங்களா, இந்த ரகசியம் இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுக்களுக்கு தெரியறது இல்லைங்கிறார். அதனால தான் என்ன பண்றாங்க, அவங்க கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறாங்க. ஆமென். கிறிஸ்துவை என்ன பண்றாங்க, சிலுவையில் அறையிறாங்க. திரும்ப திரும்ப அவர் சிலுவையில் அறையிறாங்க. ஆமென். எப்படி சிலுவையில் அறையிறாங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இப்போ உங்கள் எஜமான் இருக்கிறாரு, உங்கள் எஜமான் வந்து இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு வழியே இல்லாமல் வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா? வேறு வழியே இல்லை, வேலைக்கு போகிறோம். இப்போ அதனால் என்ன நடக்குது, அவங்க இவரை குறித்து அறிஞ்சிருந்தா உங்களை வேலைக்கு வாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இவரை குறித்த அந்த ரகசியம் இவங்களுக்கு வெளிப்படாததுனால, மறைக்கப்பட்டிருக்கிறதுனால, இப்போ உங்களை அவங்க வேலைக்கு கூப்பிட்டு நெருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ அவங்க சிலுவையில் அறையிறாங்கங்க. ஆமென். இப்போ அவங்க மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவனெல்லாம் அறிஞ்சுக்காத, நீ தேவனை அறிந்து கொள்ள போகாத, நீ அந்த ரகசியத்தெல்லாம் அறிந்து கொள்ள போகாத அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. என்னென்னு, ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா உனக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது தெரியுமா? இதை விடுங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, எப்பா ஞாயிற்றுக்கிழமை உனக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது, இந்த சம்பளத்தை விட்டுட்டு நீ எதுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன், அதனுடைய இன்னொரு இன்டைரக்டான வார்த்தை என்னன்னாக்க, நீ எல்லாம் போய் ஏசப்பாவெல்லாம் அறிந்து கொள்ளாத, நீ அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ நல்லா கவனிங்க.
நாம எப்போ தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ, நாம எப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேங்களே, எப்போல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான முயற்சியே எடுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ, அப்பெல்லாம் நாம இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறோம்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா அவரை அறிஞ்சு கொண்டாதான் விடுதலை ஆயிடுவோம் இல்லைங்களா? அவரை அறிஞ்சு கொள்ளாததுனால, நம்ம விடுதலை ஆகாததுனால அவரை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்பெல்லாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் அதை தான் சொல்லுது பாருங்க. 9ஆம் வசனத்தை கூட வாசிங்களேன். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க பவுல். அந்த ரகசியத்தை குறித்து சபைகள்ல அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த ரகசியத்தை குறித்து அறிந்து கொள்ளணும்னு கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அது இருதயத்துல தோன்றல. அப்படின்னா என்ன சொல்றாரு? கண்ணு அதன் மேல கவனமா இல்லாம இருந்துருச்சு, காது அந்த வார்த்தைகளை கேட்காம இருந்துருச்சு, இருதயத்துல அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம இருந்துருச்சு. இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் அவரை அறிந்து கொள்ளாமல் இருப்பது. இப்ப அவரை அறிந்து கொள்ளாமல் இருப்பதினால என்ன நடக்குது? அவரை திரும்ப திரும்ப சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப அவரை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இப்போ பாருங்க, நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சின்ற அந்த செய்தியை தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவை அடைவதற்கு முயற்சி எடுப்பதும் ஆசைப்படுவதும் அதற்கான சில பிரயாசம் எடுப்பதும் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. எத்தனை பேர் விளங்கிறீங்க? அதை அறிந்து கொள்ளணுன்றது, அதை அறிந்து கொள்ளணுன்ற வாஞ்சை, அதை அறிந்து கொள்ளணுன்ற ஆசை உள்ளவர்களாக அதற்காக பிரயாசம் எடுப்பதும் முயற்சிகளை எடுப்பதும் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆமென். சரி, இந்த கடந்த 3 வாரத்தில் அப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? அவரை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷம். சரி, இப்போ நம்ம 10ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயங்களையும் ஆராய்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. இந்த ரகசியத்தை யார் தான் வெளிப்படுத்துறாருன்னா, ஆவியானவர் தான் வெளிப்படுத்துறாருங்களாம். யாருடைய ஆவியானவர்? தேவனுடைய ஆவியானவர் தான் இந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துறாராம். ஏன்னா அவர் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறாராம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆதியில் யார் யார் இருந்தாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருங்க இல்லைங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவரும் கூட உட்கார்ந்து பேசினாங்க தானே? அப்போ அதனால் அந்த ஆதியில் இருந்த ரகசியம், அந்த ஆதியில் இருந்த அனாதி தீர்மானம், அந்த தீர்மானம் என்னங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். இப்போ அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துறார், அதை நமக்கு புரிய வைக்கிறார். இது அவங்களுக்கு வேணா அது தெரியாமல் இருக்கலாம், சபைக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு வேணா அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் சபைக்கு வருகிறவர்களுக்கு தேவன் அந்த ரகசியத்தை தமது ஆவியானவரினாலே வெளிப்படுத்துகிறாராம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறாராம். ஆமென். இப்போ அவருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஆமென். சரி, இப்போ 11ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமென். இப்போ மனுஷனுடைய ஆவி இருந்துச்சுன்னா மனுஷன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம்.
தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா தான் தேவனுடைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மாங்காய் மரத்தில் எது முளைக்கும்? தேங்காய் மரத்தில் என்ன முளைக்கும்? மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் வரும், தேங்காய் மரத்தில் தேங்காய் தான் வரும். அது மாதிரி தான் மனுஷ ஆவி இருந்துச்சுன்னா, மனுஷனுடைய ஆவியில் வாழ்ந்தோம்னா என்ன நடக்கும்னாக்க, மனுஷனுக்குரியவைகளை மட்டும்தான் அறிந்து கொள்வோம். எப்படி வாழலாம், என்ன பண்ணலாம், எப்படி வீடு கட்டலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இதை பண்ணலாம், அது மட்டும்தான் என்னவா இருக்கும்னாக்க அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய ஆவி உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்னா, ஆவிக்குரியவைகளை, தேவனுக்குரியவைகளை, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ யாரால மட்டும்தான் தேவனுடைய ரகசியங்கள் அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய ஆவியை உடைய மனுஷனால மட்டும்தான் தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியுங்க. புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவுக்கு ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை உடைய மனுஷனால மட்டும்தான் தேவனுக்குரிய ரகசியங்களை, தேவன் ஆதியில வச்சிருந்த அந்த ரகசியங்களை என்ன பண்ண முடியும்னா அறிந்து கொள்ள முடியும். மற்ற யாருனாலே அறிந்து கொள்ள முடியாது. அதே போல தேவனுடைய ஆவி உள்ள மனுஷன், மனுஷ ஆவி உள்ள மனுஷன் அறிந்து கொள்வதை அறிந்து கொள்ள மாட்டான். அதே போல மனுஷ ஆவி உள்ள மனுஷன் தேவ ஆவியினால் வெளிப்படுத்தப்படுகிற அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள மாட்டான். தேவ ஆவியை உடைய மனுஷனால தான் தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும். மனுஷ ஆவி உள்ள மனுஷனால் என்ன பண்ண முடியாதுங்க? தேவ ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். சரி, கொஞ்சம் நம்ம ஆதியாகமத்துக்கு போலாங்களா? திருப்பி வாசிக்கலாம். ஆதியாகமம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? ஆமென். நீங்க பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ தேவன் முதலாக மனுஷனை படைக்கிறார். எப்படி படைக்கிறாருங்க? மண்ணினால, அவருடைய கையினால வணைஞ்சிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாருங்க? கையினால. அவரை மாதிரியே கண் இருக்கணும், அவரை மாதிரியே மூக்கு இருக்கணும், அவரை மாதிரியே நம்ம இருக்கணுன்றதுக்காக அவரை மாதிரியே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? வணைஞ்சிருக்கிறார். சொல்லுங்க, நான் அவரை மாதிரியே வணையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் வணைஞ்சாருங்க மனுஷனை. ஆதாம வணைஞ்சார். வணைஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினாராமா. ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினார். இப்போ அப்படின்னா என்ன ஆச்சுனாக்க, ஜீவ சுவாசத்தை ஊதினால மனிதன் ஜீவாத்மாவானானா. என்ன ஆத்மாவானானா? ஜீவாத்மாவனா என்ன தெரியுங்களா அர்த்தம்? தேவன் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதும்போது அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன், அவருக்குள்ள இருந்த அதே ஆவி மனுஷனுக்குள்ள வந்துச்சு. அவரை போலவே யோசிக்க முடியும், அவரை போலவே சிந்திக்க முடியும், அவரை போலவே உருவாக்க முடியும், அவரை போலவே. இது தேவதூதர்களுக்கு கூட கொடுக்கப்படல. இது யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மனுஷனாகிய உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்கிறார். அவரை போலவே நம்மளால ஜீவிக்க முடியும். அவருடைய ஆவியே நமக்குள்ள வந்துருச்சு. சொல்லுங்க, அவருடைய ஆவியே எனக்குள்ள வந்துருச்சு. அப்ப அவருடைய ஆவி எனக்குள்ள வந்துருச்சுன்னா யாரை மாதிரி இருப்பேன்? அவரை மாதிரி தானே இருப்பேன். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, நிறைய விஷயங்களை படைச்சிட்டார். படைச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, மனுஷனை இப்படி ஜீவாத்மாவா படைச்சிட்டார். இப்போ நல்லா கவனிங்க. நம்ம இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா? மனுஷ ஆவி இருந்துச்சுன்னா மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்வான், தேவ ஆவி இருந்துச்சுன்னா தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்வான்னு வாசிச்சோம் இல்லைங்களா? இதில் நம்ம எதை புரிஞ்சுக்க போறோம்னா, யாரு ஆவிக்குரிய மனுஷன், இன்னும் சொல்லணும்னா எப்படி நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமென்.
யார் ஆவிக்குரிய மனுஷன்? நிறைய இடங்கள்ல பாருங்க, போய் நல்லா பலமாக கைத்தட்டி சர்ச்சில் உருண்டு பிறண்டாக்க என்ன என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய சர்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் ஆவிக்குரிய சர்ச்சு. ஆவிக்குரிய நிலைமை இருந்துச்சுன்னா அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் பைபிளில் அப்படி எங்கேயுமே இல்லைங்க. ஆமென். வேதத்தில் என்ன கிடையாது, அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போ பைபிள் வேதம் ஆவிக்குரியவனை யாருன்னு சொல்லுது? ஆவிக்குரியவனை யாரு, ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லுதுன்னா, அதைத்தான் இப்போ நம்ம வாசித்தோம். தேவனை போலவே இருக்கிறது தான் ஆவிக்குரியவன். யாரை போல இருக்கிறதுங்க? தேவனை போலவே இருப்பவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அவரை போலவே செயல்படுகிறவர்கள், அவரை போலவே பேசுகிறவர்கள், அவரை போலவே பார்க்கிறவர்கள், அவரை போலவே நடக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் கூட அதை தான் விரும்புகிறாருங்க. நாம் அவரை போல இருக்கணும், அவரை போல நடக்கணும், அவரை போல பேசணும், அவரை போல வாழணும்னு விரும்புகிறார். அதனால தான் அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால தான் அவருடைய ஆவியை நமக்குள்ளராக கொடுத்திருக்கிறாரு. ஆமென். சரி, நம்ம இன்னொரு வசனத்தை வாசிச்சு எது ஆவிக்குரிய வாழ்க்கை, எது உலகத்துக்குரிய வாழ்க்கைன்றதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஆமென். சரி, திருப்பி வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரிங்க. இப்போ தேவன் மனுஷனுக்கு எதை கொடுக்குறாருன்னா, வேலையை கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாருங்க? வேலையை கொடுக்குறாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறேன், கவனிங்க. இப்போ ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருக்குன்னா, ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே படைச்சு முடிச்சுட்டு தான் மனுஷனை உண்டாக்குறார். இப்போ நல்லா கவனிங்க. மனுஷனை அவருடைய கையினால் வணைகிறாருங்களா? அந்த மண்ணை எடுத்து அதனால் என்ன பண்ணுறாருங்க? வணைகிறாரு. வணைஞ்சிட்டு அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. அவன் என்ன ஆயிட்டா? ஜீவ ஆத்மாவாயிட்டான். அவருடைய ஆவியை உடைய மனுஷன் ஆயிட்டான். அதுதான் ஜீவாத்மா. அவருடைய ஆவியை உடைய மனுஷன் ஆயிட்டான். அதுதான் ஜீவாத்மா. இப்போ ஜீவாத்மா ஆயிட்டானுங்களா? ஜீவாத்மா ஆனோன்னா அவன் கண் இப்படி திறக்குது. மனுஷனுடைய கண் என்ன பண்ணுதுங்க? இப்படி திறக்குது. திறந்தோடனே அவன் முதல்ல யாரை பார்த்துருப்பான்? மனுஷன் முதல்ல யாரை பார்த்துருப்பான்? ஏசப்பாவை தானே பார்த்துருப்பான். தேவனை தானே பார்த்துருப்பான். தேவனை பார்த்துட்டான். தேவனை பார்த்துட்டு வேற என்ன பார்த்துருப்பான்? ஏதேன் தோட்டத்தை தானே பார்த்துருப்பான். இப்படி சுற்றி சுற்றி பார்த்துருப்பான் இல்லைங்களா? இப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது அவனுக்கு இப்படிலாம் தோணல. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை மூக்கை கொண்டு வந்து இங்கே வச்சிங்க? இந்த மூக்கை இங்கே வச்சிருக்கலாம்ல ஆண்டவரே? அப்படிலாம் கேட்கல. ஏன் ஆண்டவரே ஆப்பிளை படைச்சிங்க, ஆரஞ்சை படைக்காம விட்டீங்க, ஆரஞ்சை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை கொண்டு வந்து கொடுங்க, அப்படி கேட்கல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி கேட்டானுங்களா ஆதாமு? அப்படிலாம் கேட்கல. ஆண்டவரே ஆரஞ்சு ஆப்பிள் கொண்டு வந்தீங்க, மாம்பழத்தை கொண்டு வரல பாருங்க, மாம்பழத்தை படைக்காம விட்டீங்க ஆண்டவரே, மாம்பழத்தை படைங்க அப்படின்னு ஆதாமு தேவனை பார்த்து கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதேன் தோட்டத்தில் ஒன்று கூட குறை கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறை இல்லை. சொல்லுங்க, ஒரு குறை இல்லை. தேவனுடைய பிள்ளைங்களா வாழ்ந்தா அப்படிதான் வாழ்வோம். அல்லேலூயா. தேவன் மனுஷனை முதலா படைச்சு இந்த உலகத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தினப்போ ஒரு குறை இல்லாத உலகத்தில் தான் மனுஷன் வாழ்ந்தாங்க. ஒரு குறை இல்லாத ஏதேன் தோட்டத்தில் தான் வாழ்ந்தான். பரிபூர்ணமாக இருக்கு. அவனுக்கு ஒன்றுமே தேவைப்படல. ஆனால் கர்த்தர் அவனை வேலைக்கு போக சொல்கிறாரு. எதுக்கு போக சொல்கிறாருங்க? வேலைக்கு போக சொல்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி என்னங்கிறது தெரிய வரப்போகுது. இப்போதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, கவனிங்க. இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறை இல்லை. தேவைன்றதுக்கு ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது தேவைப்படுதா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்? எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறை இல்லை. ஏதாவது குறை இருந்துச்சுன்னா ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு கேட்கலாம். அப்படி கேட்கறதுக்குன்னு ஏதேன் தோட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாதுங்க.
இன்னைக்கு நமக்கு தேவைகள் இருக்கா? ஐயோ அது ஏகப்பட்டது இருக்குதுங்க. இந்த கடன் பிரச்சனைங்க தேவனே, எனக்கு இந்த வீடு பிரச்சனைங்க தேவனே, எனக்கு இந்த பிள்ளைங்க பிரச்சனை தேவனே, கரை சேர்க்கணும் தேவனே, இப்படின்னு நமக்கு எத்தனை தேவை இருக்குதுங்க? நான் கேட்கறது எத்தனை தேவை இருக்குதுங்க? 1008 தேவை இருக்குதுங்க. எத்தனை தேவை இருக்கு? 1008 தேவை இருக்கு. ஒன்று ரெண்டு கிடையாது. ஆனால் 1008 தேவை இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் யாராவது கொஞ்சம் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பு ஏற்றிட்டாங்கன்னா நம்ம உடனே என்ன பேசுவோம் தெரியுங்களா? 1008 தேவை இருக்குது, நீ வந்து சும்மா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்கள் மேக்சிமம் அப்படி தான் பேசுவாங்க. 1008 தேவை இருக்குது, இந்த நேரத்தில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோவப்படுவாங்க இல்லைங்களா? நமக்கெல்லாம் 1008 தேவை இருக்குதுங்க. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஒரு தேவை கிடையாதுங்க. ஆமென். இப்போ நமக்கு 1008 தேவை இருக்கிறதுனால தானே வேலைக்கு போகிறோம். வேலைக்கு எதுக்கு போகிறோம்? 1008 தேவை இருக்கிறதுனால தானே வேலைக்கு போகிறோம். ஏன் வேலைக்கு போகிறோம்? சம்பாதிச்சாதான் இதெல்லாம் சரியாகும். எதெல்லாம் சரியாகும்? நம்ம தேவைகள், இந்த 1008 தேவைகள் சம்பாதிச்சாதான் சரியாகும். இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் தான் எல்லாமே இருக்கே, ஒரு குறை கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் தான் எல்லாமே இருக்குது இல்லைங்களா? ஒரு குறை இல்லை. அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு குறை இல்லை. ட்ரெஸ்ஸே மகிமையினுடைய தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய மகிமையவே ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டாரு. கடனை பற்றி ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஆதாமுக்கு தெரியாது. வீடு கட்டணுமென்ற கவலை அவனுக்கு இல்லை. பிள்ளைங்களை கரை சேர்க்கணுமென்ற கவலை இல்லை. அடுத்து நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, என்ன ஆக போதோ அப்படிங்கிற கவலை இல்லை. ஏன்னா ஒரு குறை இல்லாத ஒரு உலகத்தில் தான் மனுஷனை படைச்சு நிறுத்தி இருக்கிறாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு வேலைக்கு போன்றாரு. ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா வேலைக்கு போகலாம். இவர் எதுக்குங்க? ஒரு தேவை இல்லை, தேவையில்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிற மனுஷனை வேலைக்கு போக சொல்கிறாரு. போய் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, பண்படுத்தணும், காக்கணுங்கிறார். இப்போ நம்மளாம் வேலைக்கு எதுக்கு போகிறோம்? வேலைக்கு எதுக்கு போகிறோங்க? சம்பாதிக்கிறதுக்கு போகிறோங்க. சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? மக்களை கரை சேர்க்கணுன்ட்டு போகிறோம் இல்லைங்களா? ஆனால் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த ஆதாமு ஏவாளும் சம்பளத்துக்காக வேலைக்கு போகலை. நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம். ஐயோ, இப்போ நான் சம்பளத்துக்கு தானே போயிட்டு இருக்கிறேன். உண்மையான கிறிஸ்தவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்கங்க. பெரிய குண்டை தூக்கி போட்டீங்களே நீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ எதுக்கு தான் வேலை? தேவைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தானேங்க ஆண்டவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம செய்கிற வேலையும் கரெக்டாக இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் தேவைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான் அவங்க வேலைக்கு போனாங்க. சரி, தேவைக்காக வேலைக்கு போனாங்க, அதனால இன்றைக்கும் நம்ம தேவைக்காக வேலைக்கு போகலான்னு சொல்லலாம். ஏதேன் தோட்டத்தில் தேவைக்காக அவங்க வேலைக்கு போகலை. ஏன்னா அங்கே தேவைன்னு ஒன்று இல்லவே இல்லையே, ஒரு குறையும் இல்லையே. ஒரு குறையும் இல்லாத ஒரு இடத்துல வேலைக்கு போக சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு குறையும் இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சார்னா நம்ம வேலைக்கு போவோன்றீங்க. ஏன்? இதான் எல்லாம் இருக்குதே, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும்? தேவஜனமே, நாம் தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்காக வேலை நமக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் வேலையை கொடுத்த காரணம் என்னன்னா, நாம் நம்முடைய தேவைகளை சந்திச்சுக்கணும், நம்ம சம்பாதிச்சு நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தேவன் வேலையை கொடுக்கல. வேலையை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவரை போல பண்படுத்தி அவரை போல காக்கணுன்றதுக்காக தான். அவரை போல உருவாக்கணும், அவரை போல சிருஷ்டிக்கணும், அவரை போல ஒன்னொன்னையும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் தேவன் வேலையை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அப்போது சம்பாத்தியத்துக்காக வேலை கொடுக்கலங்க. அப்போ சம்பளம் எப்போ வந்துச்சு? சம்பாதிக்கணுன்ற நிலைமை எப்போ வந்துச்சு? ஏங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஆதாமும் ஏவாளும் புசிச்சாங்க பார்த்தீங்களா? அதை புசிச்ச பின்னாடி தான் ஒரு நிலைமை ஆதாமுக்கு ஏவாளுக்கு வந்துச்சு. நீ சம்பாதிச்சு தான் சாப்பிடணுன்ற நிலைமை. ஆமென். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலையில் சம்பளம் இல்லை, சம்பாதிச்சு தான் சாப்பிடணுங்கிற நிலைமை கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தேவைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அவங்களுக்கு தேவைன்னு ஒன்று இல்லவே இல்லை. சம்பாதிச்சு தான் சாப்பிடணுங்கிற நிலைமையும் கிடையாது. ஆமென். இந்த அரைஜான் வயிற்றுக்காக தாங்க நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எதுக்குங்க? அரைஜான் வயிற்றுக்கு வேலை செய்கிறீங்க. ஆமென். அப்புறம் எதுக்கு வாஷிங் மிஷினுக்கு லோனு? அப்புறம் எதுக்கு டிவிக்கு லோனு, இஎம்ஐ? அந்த அரைஜான் வயிற்றுக்கு, அல்லேலூயா, அந்த அரைஜான் வயிற்றுக்கு தாங்க. தேவச்சனமே, அரைஜான் வயிற்றுக்கு கூட வேலைக்கு போக சொல்ல ஆண்டவர். ஆதாமும் ஏவாளும் வயிற்று பொழப்புக்கா வேலைக்கு போனாங்க? வயிற்று பொழப்புக்கு வேலைக்கு போலீங்க. தேவன் கொடுத்ததை தேவனை போல பண்படுத்தி காக்கணுன்றதுக்காக வேலைக்கு போனாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்போ யார் ஆவிக்குரியவன்? யார் ஆவிக்குரியவன்னா, தேவனுடைய ஆவியை உடையவனா இருந்து சம்பளத்துக்காக வேலைக்கு போகாம தேவனுடைய நோக்கத்திற்காக, தேவன் வேலையை எதற்கு கொடுத்தாரோ அதற்காக வேலைக்கு போகிறதான். இந்த நல்லா பாருங்களேன், சூப்பர்வைசர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உண்மையாக வேலை செய்கிறவங்க தேவனுக்காக வேலை செய்கிறாங்க. மனுஷன் பார்க்கும்போது வேலை செய்கிறவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க தெரியுங்களா? சம்பளத்துக்காக வேலை செய்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? சம்பளத்துக்காக வேலை செய்கிறது தேவனுடைய நோக்கம் கிடையாது. ஆமென். சம்பளத்துக்காக யார் வேலை செய்கிறாங்கனாக்க, மனுஷன் பார்க்கணுன்றதுக்காக வேலை செய்கிறவங்க. மனுஷன் பார்த்து பரவாயில்ல நல்லா வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கலாம், நம்ம அதனால தான் ஏமாத்துறாங்க வேலையில். நிறைய பேர் ஏன் வேலையில் ஏமாத்துறாங்க? ஏன் வேலையில் உண்மை இருக்கிறது இல்லை? ஏன்னா சம்பளத்துக்காக வேலை செய்கிறாங்க. தேவனுடைய நோக்கம் நாம் சம்பளத்துக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அவர் கொடுத்ததை பண்படுத்தி காத்துக்கொள்ளணும். இதை செஞ்சீங்கனாக்க உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படும். இதை செஞ்சீங்கனாக்க, இதை செய்கிறவன் தான் ஆவிக்குரியவன். அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே சம்பளம் உயர்ந்துக்கிட்டே போகும், பதவியும் உயர்ந்துகிட்டே போகும். எத்தனை பேர் விளங்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் சம்பளம் உயரணும்னா நீங்கள் தேவன் வேலையை எதற்காக செய்ய சொன்னாரோ அதற்காக செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் சம்பளம் உயரும், உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வரும். அதை செய்யாமல் இல்லை நான் சம்பளத்துக்காக செய்கிறேன்னாக்க எதுவுமே மாறாது, எதுவுமே உயராது. எத்தனை பேர் விளங்கிறீங்க? எதுவுமே மாறாது, எதுவுமே உயராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவன் யாரு? தேவனுடைய ஆவியை உடையவனா இருந்து வேலையில் தேவன் எதற்காக வேலையை செய்ய சொன்னாரோ அதற்காக வேலையை செய்கிற மனுஷன் தான் ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. இந்த இதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் என்ன பண்ணுறாரு? ஆதாமை படைச்சு முதலாக அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. தேவன் மனுஷனை படித்தோன்னா மனுஷன் முதலாக தேவனை பார்க்குறான். தேவனை பார்த்துட்டு இந்த பூமியை பார்க்குறான் இல்லைங்களா? இப்போ அவனுக்கு தேவைன்னு ஏதாவது இருக்குதா? ஏதேன் தோட்டத்தில் ஏதாச்சும் தேவைன்னு இருக்குங்களா? ஒரு தேவை கிடையாது, ஒரு குறை கிடையாது. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, அவனுக்கு தேவைன்னு ஒன்று இல்லவே இல்லை எங்கே ஏதேன் தோட்டத்தில். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே தேவை யார் தெரியுங்களா? தேவன் மட்டும்தான். ஏன்னா தேவன் டெய்லியும் அதிகாலையில் வந்து பேசுவார். தேவன் அதிகாலையில் பகலில் குளிர்ச்சியான வேலையில் பேசுவார். இப்போது மனுஷன் என்னத்தை எதிர்பார்த்தானாக்க, ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்னன்னா, தேவன் தினமும் காலையில் என்கிட்ட பேசுவார். இப்போ மனுஷனுக்கு இருந்த மிகப்பெரிய தேவை என்ன தெரியுங்களா? என் கூட அப்பா டெய்லியும் காலையில் பேசணும். அவனுக்கு சம்பளம் தேவையில்லை, அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நிறைவாக அவர் கொடுத்துட்டாரே.
இப்போ எதுதான் தேவை? டெய்லியும் காலையில் அப்பா என் கூட வந்து பேசணும். அது மட்டும்தான் யாருக்கு தேவை? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவை. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம ஜெபம்னு சொல்கிறோம். எதைத்தான் ஜெபம்னு சொல்கிறோம்? இப்போ நமக்கு எது தேவை? ஜெபம்தான் தேவை இல்லைங்களா? ஜெபம்தான் தேவை. எது ஜெபம்? அவர் நம்மளோட வந்து பேசுறது, நாம் அவரோட பேசுறது தான் ஜெபம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதாவது தேவைன்னு இருந்துச்சா? இப்போ அவங்க என்னன்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க? இப்போ ஆண்டவர் டெய்லியும் காலையில் வராரு இல்லைங்களா? டெய்லியும் காலையில் வந்தோன்னா என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பாங்க? நீங்கள் இது சொல்லவே முடியாது. ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்கன்னு ஆதாமும் ஏவாளும் ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே கடனே கிடையாது. ஆண்டவரே ஒரு வீட்டை கட்டணும், ஆண்டவரே அந்த வீட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த வீடு கட்டப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையும் படலை. ஆண்டவரே என் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும் ஆண்டவரே, அதற்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு அவங்க கேட்க முடியாது. ஏன்னா அங்கே அது தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. இப்போ அவங்க என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பாங்க டெய்லியும் காலையில்? எங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணுறவங்க உங்களை பத்தாங்க கேட்குறேன். காலையில் என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசியிருந்துருப்பாங்க? நீங்க கேட்கறத நான் கேட்கல, நீங்க என்ன கேட்பீங்கன்றத நான் கேட்கலீங்க. அது கரெக்டுங்கம்மா, நீங்க கேட்கறத நான் கேட்கல. இப்ப ஏதேன் தோட்டத்துல ஒரு தேவைன்றது கிடையாது. இப்ப சுகம் உங்களுக்கு வேணும், ஆதாமுக்கு சுகம் தேவையே இல்லை. ஏன்னா அவன் பரிபூர்ணமா இருக்கான், ஒரு குறை கிடையாதுங்க. சரீரத்தில் ஒரு குறை இல்லை, ஆசீர்வாதத்தில் குறை, எதுலேயுமே குறை இல்லை அவனுக்கு, எல்லாத்துலேயுமே நிறைவாக இருக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட மனுஷன் போய் தேவன்கிட்ட என்னன்னு ஜெபம் பண்ணுவான்? சொல்லுங்க, என்னன்னு ஜெபம் பண்ணுவான்? போய் என்னன்னு ஜெபம் பண்ணியிருப்பான் தெரியுங்களா? பாருங்க, ஆதாம் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவரே நேற்று அந்த ஆப்பிள் சாப்பிட்டான்ப்பா, என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க, அதை வாயில் வச்சா அப்படியே இனிப்பு அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு பழத்தை போய் சாப்பிட்டேன்ப்பா, அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தேன்னா அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தா அப்படி இருந்துச்சு, எனக்கு மெய் செலுத்துருச்சு. என் அப்பா பாரு எனக்காக எவ்வளோ படைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பேசியிருப்பார். வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். ஆமென். பாருங்க, ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுனாக்க, ஜாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஜாய்ஸ் வந்து காலேஜ் போக வேண்டியது இருந்துச்சு. காலேஜ் போக வேண்டியது இருந்ததுனால நான் உங்களுக்கு தான் தெரியுமே, ஊழியத்தில் இருக்கிறனால அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தான் கிளம்ப வேண்டியதாக இருக்கும். அப்போது ஜாய்ஸு காலையிலேருந்து ஊழியத்தை செஞ்சுட்டு சாயந்தரம் போகும்போது தலைவலி, பயங்கரமான தலைவலி. அப்போ இந்த 7:30 கோத்தகிரி பஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பஸ்ஸுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஏதோ இப்போ டைம் கூட 7:30 தான், ஆமாம் இந்த டைமுக்கு தான் கிளம்புறோம். இந்த டைமுக்கு கிளம்பி அந்த கோத்தகிரி பஸ்ஸில் ஏறுறோம். கோத்தகிரி பஸ்ஸில் ஏறும்போது ஜாய்ஸுக்கு சரியான தலைவலி. அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா அதெல்லாம் பார்த்துக்குவாரு, நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் போகிறோம். போகிற வழியெல்லாம் வாமிட்டுங்க, போகிற வழியெல்லாம் வாமிட் பண்ணிட்டு போய் காட்டேரியில் இறங்கியாச்சு. காட்டேரியில் இறங்கினோன்னே நடந்த ஒரு அற்புதம் என்னது தெரியுங்களா? குன்னூர்லேருந்து ஒருத்தர் அன்னூர் போக வேண்டியது இருந்துச்சு. அன்னூர் போகிறதுக்காக வந்தார். அவர் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். அன்னைக்கு தான் அந்த காரை வாங்கியிருக்கிறார், எக்ஸ்யூவி கார், மகேந்திரா எக்ஸ்யூவி கார். அப்போ தான் அந்த கார் லான்ச் ஆகிருக்கு, புது காருங்க. வந்துச்சு பாருங்க, வந்து நேராக எங்கள் பக்கத்தில் நின்றுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னாக்கா, சரி ஏதோ டீ இது குடிக்க போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அவர் ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே போகணுங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் சேலம் போகணுங்க, சேலத்துலேருந்து பெங்களூர் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோன்னே, சரி நான் அன்னூர் போகிறேன், நான் வேணும்னா உங்களை டோல்கேட்டில் சேலம் போகிற பஸ்ஸெல்லாம் போகும்,
அங்கே ஒரு டோல்கேட் இருக்கு, அங்கே வேணால் நான் உங்களை விட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்காக வராரு அவ்வளோ தூரம். இப்போ அவர் என்ன பண்ணாருனாக்கு ஏறி உட்காந்தாச்சுங்க. உள்ளே போனால் குஷன் சீட்டு, சூப்பராக இருக்குது காரு, ஏசி போட்டிருக்குறாங்க. அவர் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுறாரு, அந்த கோட்டை தாண்டாமல் ஓட்டுறாரு. அவ்வளோ அழகாக வண்டி போகுதுங்க, வண்டி போகிறதே தெரில, அவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்டுறாரு அவர். காரும் ஸ்மூத்தாக இருக்கும், அவர் ஓட்டுறதும் இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. எங்களுக்காக பாவம் மனுஷன் அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் எங்களுக்கு டிரைவராக வர்றார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அடுத்த நாள் நான் ஜாய்ஸை கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்கள் நேற்று கார் கொடுத்தீங்க, இன்றைக்கி கார் கொடுக்கணும்ல. இப்படி தான் ஆண்டவர்கிட்ட பேசினேன். இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இப்படி தான் நம்ம அவர்கிட்ட பேசணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நான் கொடுத்து நேற்று கார் கொடுத்தீங்க, இன்றைக்கி கார் இல்லையே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. ஹல்லேலூயா. அடுத்து நான் சொன்னேன், ஆண்டவரே நேற்று அந்த காரில் வரும்போது சூப்பராக இருந்துச்சு ஆண்டவரே, நல்லா ஏசி கீசி போட்டு எங்களை சூப்பராக கொண்டு வந்து விட்டார் ஆண்டவரே, சூப்பராக இருந்துச்சு ஆண்டவரே. இப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு அப்பா விரும்புகிறாருங்க. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது தேவைகளுக்காக ஜெபிப்பது கிடையாதுங்க. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சுகம் வேண்டும் ஆண்டவரே, பலன் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இது தாங்க ஆண்டவரே, அது தாங்க ஆண்டவரே, இது எனக்கு தேவைப்படுது ஆண்டவரே, அது எனக்கு தேவைப்படுது ஆண்டவரே. ஒரு பெரிய லிஸ்ட்டை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஜெபம் எப்படி இருந்துச்சு? ஆவிக்குரிய நிலைமையில் ஜெபம் எப்படி இருந்துச்சு? அங்கே தேவையின் அடிப்படையில் இல்லை, உறவின் அடிப்படையிலான ஜெபம். எப்படி? ஆப்பிள் நல்லா இருந்துச்சு, ஆரஞ்சு நல்லா இருந்துச்சு, அந்த மலை நல்லா இருந்துச்சு, அங்கே போனால் கரடியை பார்த்தேன், இங்கே போனால் புலியை பார்த்தேன், இந்த புலி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆண்டவரே, அந்த சிங்கத்தினுடைய அந்த முடி அந்த முகத்தில் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆண்டவரே, சிங்கத்தினுடைய கர்ஜனை நல்லா, சிங்கம் என் கூட அப்படியே விளையாண்டுச்சு தெரியுமா, அது விளையாடும் போது அவ்வளோ ஜாலியாக இருந்தேன் நான் அப்படின்னு பேசியிருப்பாங்க. நீங்கள் என்னைக்காவது ஏசப்பாட்ட எப்படி பேசியிருக்கீங்களா? ஆண்டவரே நேற்று நைட்டு மீன் குழம்பு சும்மா சூப்பராக இருந்துச்சு அப்படி பேசியிருக்கீங்களா? ஆனால் அப்பா எதை எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? நேற்று நைட்டு வச்ச மீன் குழம்பு நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. நீங்கள் போய் எப்போ பாரு ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாருங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அப்படி கேட்கணுன்னே அவர் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் அப்படி ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, தவறு கிடையாது. ஆனால் ஜெபம் என்பது அதற்காக கிடையாது. நீங்கள் போயிட்டு ஆண்டவரே சுகத்தை தாருங்க ஆண்டவரே, எனக்கு வேலையில் இது தேவைப்படுது ஆண்டவரே, எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணுன்றதுக்காக ஜெபத்தை ஆண்டவர் தரல. ஜெபம் எதுக்கு தெரியுங்களா? ஆண்டவரே நேற்று நைட்டு மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்புறம் வேலைக்கு போனேன்னா, அது உங்களை நம்பி போனேன்னா நான், வேலை நீங்கள் சூப்பராக இருந்துச்சு ஆண்டவரே, ரொம்ப நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஜெபம். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் போய் என்ன ஜெபம் பண்ணாங்க? இதுதான் ஜெபம் பண்ணாங்க. என்னென்னு? அந்த ஆப்பிள் நல்லா இருந்துச்சு, இந்த ஆப்பிள் நல்லா இருந்துச்சு, அங்கே போய் விளாண்டேன், இங்கே போய் விளாண்டேன், நாங்கள் 2 பேரும் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பேசுறது தாங்க ஜெபமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாங்களா? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ணணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படி ஜெபம் பண்ணணும்னு இயேசுவே கற்றுக் கொடுக்குறார். எப்படி ஜெபம் பண்ணணும்? அவங்கள போல என்ன பண்ணாதீங்க, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்து சொல்றாரு, அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டா நமக்கு பதில் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. நிறைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணா பதில் கிடைச்சிரும்னு நினச்சிட்றாங்க. ஒரு அம்மா இப்படி தான் பண்ணாங்களாமா.
ஒரு பாஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்களாம், ஊழியத்துக்கு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே போனாக்க ஒரு கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப முடியல, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முடியல. அந்த கேன்சர் 3வது ஸ்டேஜில் இருக்குது அவங்களுக்கு. சரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலான்னு கூப்பிட்டு போய் இவங்களை ஜெபம் பண்ண சொன்னால், இவங்களுக்கு என்ன பழக்கம் தெரியுங்களா? இந்த பாரம்பரிய ஜெபம் தான் பழக்கம். எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுங்களா? அது ஒரு ரொட்டீன் வச்சுருக்குறாங்க. இதுக்காக ஜெபம் பண்ணி, இதுக்காக ஜெபம் பண்ணி, இதுக்காக ஜெபம் பண்ணி, இந்த தேவைகளுக்காகவே ஜெபம் பண்ணி என்ன பண்ணியாச்சு, பழக்கப்பட்டாச்சு. இவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கனாக்க, அங்கே போய்ட்டு அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண சொன்னால், ஆண்டவரே இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்தியாவில் இத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை கோடி மக்களையும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளராக நடத்துங்க ஆண்டவரேன்னு அங்கே ஆரம்பித்து அப்படியே அமெரிக்கா போய், இங்கிலாந்து போய், சிங்கப்பூர் போய், மலேசியா போய், ஆஸ்திரேலியா வந்து எல்லா பக்கமும் வந்து எல்லா ஊர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டாங்க. ஆனால் யாருக்காக ஜெபம் பண்ணலனாக்கா, அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணல. கேன்சரில் முடியாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணல. ஏன்னா இவங்க நினச்சிட்டாங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாக்க நமக்கு பதில் கிடச்சிரும்னு. இல்லை. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிடுவாங்க பாருங்க, நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா நீ பாவின்றுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இந்த வாரத்தில் 1 மணி நேரம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ என்ன ஜெபம் பண்ணீங்கன்றது தானே மேட்ரே. நீங்கள் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, சரி என்ன ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ விஷயமே. இதுக்கு தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும்னு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா நீ பாவின்றாங்க. அது போல் என்ன ஆயிடுதுனாக்கா, 1 மணி நேரம் நிறைய பேருத்துனால ஜெபம் பண்ணவே முடியறதில்ல. ஏன் தெரியுங்களா? ஏன்னா நம்ம தேவையின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுறதுனால தான் 5 நிமிஷத்தை தாண்ட மாட்டேங்குது நம்முடைய ஜெபம். இன்னொன்று, இப்போ நீங்கள் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, ஜெபம் அதோட முடிஞ்சிருச்சா? அதுக்கு மேலே ஜெபம் பண்ணீங்களா நீங்கள்? அல்ல, 1.5 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் எப்போ? அடுத்த நாள் தான் ஜெபம் பண்ணீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் ஜெபம் பண்ணீங்க. டெய்லி 1.5 மணி நேரம் தான் உங்கள் ஜெபம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேரம் தான் கிடைக்கும். அவ்வளோதான் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? ஏன்னா நம்முடைய தேவையை சொல்கிறதுக்கு 1.5 மணி நேரம் தான் பத்தும். ரொம்ப நேரம் தேவையவே சொன்னோம்னாலும் எழுதி வச்சு சொன்னாக்க கூட 1.5 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். ஏன்னா 1008 பிரச்சனையை சொன்னாலும் 1 மணி நேரம் தான். அதுக்கு மேலே யாராலையும் ஜெபம் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, அதிக வசனிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதீங்க. 8ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்களை போல நீங்கள் செய்யாதீங்க, அந்த மாதிரி ஜெபம் பண்ணாதீங்கன்றார். நிறைய வீண் வார்த்தைகளை போட்டு இது தேவை, அது தேவை, அது வேணும், இது வேணும்னு சொல்லி நிறையா போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்கன்றார். சொல்லிட்டு சொல்கிறார், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வரீங்கல்ல, எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுகம் வேணும்னு அவருக்கு தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னு அவருக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? நாங்கள் போன வாரத்தில் போன வெள்ளிக்கிழமையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க பையனை பற்றி சொன்னாங்க. அவங்க பையனை ஜிம்மில் சேர்த்துருக்காங்களா, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல சேர்த்து அவர் நல்லா அந்த எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டு பண்ணி அதில் ஒரு போட்டி வைப்பாங்க, அதில் ஜெயிச்சு இது பண்ணுறதுக்காக அவர் ஜிம்முக்கு போகிறார். இப்போ அவருக்கு சாப்பாடு எப்படின்னாக்க, காலையில் 10 முட்டைங்களாமா, சாயந்தரம் 10 முட்டை, ஒரு நாளைக்கு 1/2 கிலோ கறி, காலையில் 1/2 கிலோ கறி, சாயந்தரம் 1/2 கிலோ கறி,
மதியானம் என்னன்னாக்க இந்த நட்ஸுனாக்க இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர்ந்த திராட்சை, அப்புறம் இதில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்த்து உப்பு காரம்லாம் சேர்த்து ஒரு மாதிரி ரோஸ்ட் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரோஸ்டட் நட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி உணவு தான் இருக்குது. சாப்பாடே சாப்பிட மாட்டார். என்னவே சாப்பிட மாட்டாருங்க. நம்மெல்லாம் உருண்டையாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மெல்லாம் இப்படி உருண்டையாக இருக்க காரணம் சாப்பாடு தான். அல்லேலூயா. சோறு தான் நம்மளை உருண்டையாக வச்சிருக்கு. ஆனால் அவர் பாருங்க அதை சாப்பிடுவார். இப்போ அவர் என்ன பண்ணார்னாக்க, ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். யார் வீட்டுக்கு? அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்பா வீட்டுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே, பையன் வீட்டுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்களாமா, அவங்க கிட்ட கேட்கும் போது சொன்னேன், உங்கள் பையன் வீட்டுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவனுக்கு அடுக்கடுக்கா முட்டை வாங்கி வச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணீங்க? டெய்லியும் கறிக்கு ஏற்பாடு பண்ணிட்டோங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்ண, அந்த நட்ஸ் எல்லாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அந்த உலர்ந்த திராட்சை எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டேன். ஏங்க, உலகத்தில் இருக்கிற நீங்களே, வசனம் இப்படி சொல்லுது, பொல்லாதவர்களாகிய, இவ்வளோ மோசமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, பாவத்தின் சோதனையினால் அகப்படுகிற நம்மளே நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறப்போ, இந்த அண்ட சராசரங்களை படைத்து நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவருக்கு நமக்கு இது தேவைன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? அப்புறம் போய் அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு ஏன் கேட்கணும்? பாஸ்டர், நீங்க சொல்றத பார்த்தா ஜெபம் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பேசுறீங்க. இல்ல, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்க, ஜெபத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில ஆவிக்குரியவர்களா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவங்களா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது தேவை அது தேவை, இது தேவை அது தேவை, அது இல்லைங்க ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தில் இதெல்லாம் பிரச்சனை, ஆண்டவரே இதை மாத்துங்க, இல்லைங்க. அதுக்காக ஜெபம் அல்ல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ சாதாரணமாக நம்மளே, இப்போ நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நமக்கு தெரியுது. சாப்பாடு வேணும்னு எடுத்து வைக்கிறோம். அவன் கேட்டான், நான் டெய்லியும் காலையில் வந்து, எங்கள் பாரு ஐயா எனக்கு சோறு வேணும் ஐயா மதியானத்துக்குன்னு கேட்டான் அவங்கக்கிட்ட. நீங்கள் கேட்காமே எடுத்து வச்சிங்களா இல்லையா? அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்ஸு அவனை கேட்காமையே வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? யூனிஃபார்மு. அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு நோட்டு புக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான பணம் ரெடி பண்ணுறீங்களா இல்லையா? அவனை கேட்டுட்டா ரெடி பண்ணுறீங்க. அவனுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க அவன் சொல்லாமையே. சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற நாமளே இப்படி செய்கிறோன்னா, பரம பிதாவுக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. இப்போ ஜெபத்தில் போய் நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதெல்லாம் நமக்கு வர வேண்டிய உரிமைகள், அதெல்லாம் நம்முடையது தான். அது நமக்கு தான் வரும். ஏன்னா அப்பாவோட பிள்ளை இல்லை நான். இப்போ யார் தெரியுங்களா இந்த மாதிரி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறது யாராக இருக்குன்னா, வேலைக்காரங்க தான் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இப்போது வேலைக்காரங்க போய் எஜமான்கிட்ட என்ன கேட்பாங்க? எஜமானரே, ஓனரே, எனக்கு சம்பளம் கொஞ்சம் வேணும். அப்பா கிட்ட போய் காசு எப்படி கேட்போம்? அப்பா கிட்ட போய் எப்படி காசு கேட்போம்? அப்பா 100 ரூபா கொடுங்க, அப்படி தானே கேட்போம். ஆனால் நம்ம ஓனர் எஜமான்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு 100 ரூபா கொஞ்சம் எச்சா இந்த மாதம் கொடுங்கய்யா, அடுத்த மாதம் கொடுத்துட்றேங்கய்யா. புரிஞ்சுக்கிறீங்களா? ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? வேலைக்காரன மாதிரி இருக்கக்கூடாது, பிள்ளைய போல இருக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, என் உரிமை அதெல்லாம் எனக்கு வந்து சேரணும், இது என்னுடைய இது ஆண்டவரே, இது எனக்கு கொடுங்க, எனக்கு நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு தாங்க, அப்படி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா.
இப்போ எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஆண்டவரே, அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறதுனால வாழ்க்கை மாறிடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைய மாதிரி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ 9ஆம் வசனம் பாருங்களேன், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும். ஆமென். பாருங்க, இந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம் மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாக்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம போயிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை இன்று எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அப்பாடா, ஜெபம் முடிஞ்சிச்சு. ஏசப்பா கற்றுக் கொடுத்த ஜெபம் இதுதாங்க. நான் அவர் மாதிரியே என்ன பண்ணிடுறேன், ஜெபம் பண்ணிடுறேங்க. எதுக்குங்க வம்பு? நான் இப்படி பண்ணுறதில்ல, அப்படியும் ஜெபம் பண்ணுறதில்ல, ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணிட்டேன். அப்படி இல்லைங்க. இதனுடைய உள்கருத்து என்னவோ அதை புரிஞ்சு ஜெபிக்கணும். இதனுடைய உள்கருத்து என்னது தெரியுங்களா? அப்பா, என் மேலே என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் என்னை கொண்டு என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதை செய்யும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இதுதாங்க ஜெபம். ஹல்லேலூயா. இதுதான் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம், எதுக்காக உங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், எதுக்காக உங்களை படைச்சிருக்கிறார், எதற்காக உங்களை கிரேக் மோரில் வச்சிருக்கிறார், எதுக்காக உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், எதற்காக உங்களுக்கு பேர பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், அதை செய்யறதற்காக நீங்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதுதான் ஜெபம். இது வேணும் அது வேணும் இல்லை, என் மேலே என்ன திட்டம் ஆண்டவரே, என் மேலே என்ன சித்தம் ஆண்டவரே, இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்குறீங்க, அதை நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட பேசுறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற திட்டங்களை பார்த்துட்டு அவர்கிட்ட போய், நேற்று இப்படிலாம் நடந்துச்சு ஆண்டவரே, சூப்பராக இருந்துச்சு ஆண்டவரே அப்படின்னு பேசுறது தான் ஜெபம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இனிமேல் இப்படி பேசுவீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் இப்படி பேசுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, இதை நம்ம சைமன் பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் பேக் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கிறார். மொத்தம் 800 ரூபாய் கையில் இருக்குது. 800 ரூபாய்க்கு எந்த பேக் இருக்குங்க? ஊருக்கு போகணும், லக்கேஜ் பேக் வாங்கணும், 800 ரூபாய்க்கு பேக் இருக்குங்களா? இல்லை. அவர் கடைக்கு போயிருக்கிறார். கடைக்கு போனாக்க இவர் கையில் 800 ரூபாய் தான் இருக்குது. அங்கே போய் பார்த்தா எல்லா பேக்கும் 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் இருக்குது. 800 ரூபாயை வச்சு வாங்க முடியுங்களா? வாங்க முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கிறார் இவர்? இப்படின்னு திரும்பி பார்த்துக்கிறார், யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்கார், இயேசுவின் நாமத்தினால என் கையில் இருக்கிற காசுக்கு தக்கதான இந்த 800 ரூபாய்க்கு தக்கதான ஒரு பேக் இங்கே வருவதாக அப்படின்னு இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எங்கே ஜெபம் பண்ணுவோம் தெரியுங்களா? வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம், கடையிலெல்லாம் எங்கே ஜெபம் பண்ணியிருக்கோம் நம்ம? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஜெபம் என்பது வெறும் வீட்டோட இல்லை, சர்ச்சோட இல்லை, வாழ்க்கை முறையாக மாறுறது தான் ஜெபம். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் அதோட 1.5 மணி நேரத்தோட இல்லை, 1 மணி நேரத்தோட இல்லை. ஜெபம் எப்போவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அப்பா கூட பேசிக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே. இவர் இப்போ சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தினால வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா 750 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்குதான். தூக்கி கொண்டு போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்தாக்க 750 ரூபாயா, தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டோமோன்னு அவரே குழம்பிட்டாராம். கடைசியில் அந்த பேக்கை 750 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 50 ரூபா மிச்சம் எடுத்துகிட்டு வந்தாராங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி உரிமை பாராட்டுங்க. அது உங்களுடையது, சுகம் உங்களுடையது, ஆரோக்கியம் உங்களுடையது, ஐஸ்வர்யம் உங்களுடையது. அதெல்லாம் எனக்கு வருவதாகன்னு நீங்கள் கட்டளையிடணும். அதுக்கு நீங்கள் போய் ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு அவர்கிட்ட கேட்டுருக்கூடாது. அது உங்களுடையதுங்க, நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளணுங்க. அதுதாங்க ஜெபம். ஹல்லேலூயா. உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளணும். அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர்கிட்ட என்னன்னு போய் பேசுறது? ஆண்டவரே அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு ஆண்டவரே
அது மட்டும் இல்லாண்டவரே, இதெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுத்துருக்குறீங்க, அதை எனக்கு புரிய வைங்க, நான் அதை செய்யணும், உங்கள் திட்டத்தை நான் நிறைவேற்றணும். அப்படிங்கிறது தான் ஜெபம். எழுந்திருச்சு நிற்கலாங்களா? அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலைமைய அப்படியே தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, நான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களை பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்க போகிறேன்ப்பா. என் ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலைமையை நீங்கள் மாற்றுங்க. உங்களை நான் சரியாக புரிஞ்சுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ரஹதுனா ஹமந்தியா ரஹலதடா ஏ பிரலாத்தியா நந்துர மனமகதடா ஷகரஹதுனந்திய ரஹலதுடா. ஒவ்வொரு காரியத்திலையும் வேலையில் பாருங்க, வேலையை பண்படுத்தவும் காக்கவும் தான் கொடுத்தாரு. ஆவிக்குரிய நிலைமை அதுதான். ஆனால் சம்பளத்துக்காக வேலை செய்கிற நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமைக்கு வாங்க. தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுக்குரியவைகளை நம்மளால நிதானிக்க முடியாதுங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆவி உங்களை ஆளுகை செய்வதாக. தேவ ஆவியினால நீங்க நிரப்பப்படுவீர்களாக. யாருக்குமே வெளிப்படுத்தப்படாத இந்த ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துறாருன்னா, உங்களுக்குள்ளராக தேவ ஆவி இருக்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். ரக மனஹகதியடா துராபல மகதுடா. தேங்க்யூ ஜீசஸ். இதுவரைக்கும் ஒருவேளை இந்த மாதிரி ரகசியங்களை நீங்க அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனா இனி வருகிற நாட்கள்ல இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கான பிரயாசம் எடுங்க, முயற்சிகளை எடுங்க. ஓ ரக மகாந்தரகதிய பரபலபா ஷேகர ஹதனோந்திய பிரியாலாந்திய ரகதுட கதரபலபா. என் கட்டுப்பாட்டின் எல்லை கோட்டை கடந்து விட்டேன் கர்த்தரின் ஆவியினால். என் இஷ்டப்படி ஏதும் செய்ய இயலவில்லை, கர்த்தரின் வசமானேன். என் கட்டுப்பாட்டின் எல்லை கோட்டை கடந்து விட்டேன் கர்த்தரின் ஆவியினால். என் இஷ்டப்படி ஏதும் செய்ய இயலவில்லை, கர்த்தரின் வசமானேன். என் கால்களும் மண்ணோடு இல்லாமல் விலக, சிந்தையும் உலகத்தை வெறுப்புடன் உதற, கர்த்தரின் ஆவிக்குள் நான் மாறினேன். நீச்சலின் ஆழத்தில் நான் மூழ்கினேன், கர்த்தரின் ஆவிக்குள் நான் மாறினேன். நீச்சலின் ஆழத்தில் நான் மூழ்கினேன். கடக்க முடியாத நதியே, அடக்க முடியாத அலையே, கடக்க முடியாத நதியே, அடக்க முடியாத அலையே, உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே. உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே. நிறைந்து வழியும் என் அகமே, நினைவு முழுதும் முகமே. நிறைந்து வழியும் என் அகமே, நினைவு முழுதும் உம்முகமே. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் அவரை அறிந்து கொள்ளும்படிக்கான ஆசை உள்ளவனாக, வாஞ்சை உள்ளவனாக அதற்கான பிரயாசங்களை எடுக்கட்டும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.